Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பீஃப் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள், நான் இன்றைக்கி இந்த பிரெட் பன்னு தான் எடுத்திருக்கேன். மாடர்ன் ப்ரெட்டில் பன் எடுத்திருக்கேன். அப்புறம் மயோனஸ் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணது கூட எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி, கேப்சிகம், ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸ் வந்து நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பீஃப் கட்லட் இது வந்து நான் ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு. இப்போ பன்னை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்து இதை ஒன் சைடு மட்டும் 2 சைடையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கீ இல்லைனா பட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ண வேணாம், லைட்டாக இது பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு ரெடி பண்ணலாம். இப்போ கீழே உள்ள பன்னை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் மயோனஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் வேணாலும் நீங்கள் சாஸ் சேர்த்துக்கலாம். மயோனஸ் பதிலாக கூட சாஸ் சேர்த்துக்கலாம். பீஸா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். யுவர் விஷ் தான். இப்போது மயோனஸ் தடவியாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா பச்சையாக லைட்டாக அதை பேனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட்லட் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சீஸ் வச்சு அவ்வளோதான், நம்ம பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மூடிடுங்க. இதே மாதிரி எல்லா பர்கரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம், இதை டோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம். டோஸ்ட் பண்ணால் தான் அந்த சீஸ் மெல்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் சீஸ் எடுத்திங்கன்னா டோஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக கீ இல்லைனா பட்டர் சேர்த்து இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா பன்னு கருகிடும், மேலே உள்ளது குக் ஆகாது, சீஸ் வந்து மெல்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பையை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் சைடு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பர்கர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான பர்கர் ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சீஸ் பீஃப் பர்கர் ரெடி ஆயிருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.